ராஜமுருகன்னா ஒரு அரசியல் பார்வையோடு பார்க்குறாங்கல்ல. நான் ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு இதான் வரும். அதிகமாக நான் அந்த சூழல்லே வளர்ந்ததுனால எனக்கு அதுதான் அதிகமாக வரும். அரசியல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. நிறைய வேலைகள் பார்க்குறோம். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. இப்போ காம்ரேட் டாக்கீஸ்னு ஒரு ஃபோரம் வச்சுருக்கோம், பண்ணுறோம். இப்போ கூட வாச்சாத்தி டைரக்டர் ராம் சார் ஃபோன் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, ராஜமுருகன் இந்த படம் உங்கள் கெரியர்லேயே முக்கியமான படம். இந்த படம் ராஜமுருகனால மட்டுமே எழுதி எடுக்க முடிகிற ஒரு தனித்துவமான தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம சில அரசியலை பேசுகிறோம், இதுக்கு ஒன்றிய அரசை டைரெக்டாகவே பேசுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோம். அப்படிங்கும்போது சில அழுத்தங்கள் இருக்குங்க. நீங்கள் ஒரு அழுத்தங்கள் இல்லாமல் நீங்கள் போராடவே முடியாதுல்ல, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது இல்லையா? நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரணுங்கிறது தானே முக்கியம். ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்லணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும். அதுதான் சினிமாவுடைய முதல் வேலையாக இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய படம் பார்க்க வருகிறவர்களுடைய குறைந்தபட்சம் கொஞ்சமாவது இன்னும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மனிதத்தன்மையை கொஞ்சம் மேம்படுத்தி அனுப்பும் அப்படிங்கிறது தான் என்னுடைய படைப்பின் நோக்கம். பத்துக்கடல் சாங்குக்குள்ளே வருவோம். ரைட்டராக ராஜமுருகன் அதான் இயக்குனர் ரைட்டராக தாண்டி லிரிக் ரைட்டர் ராஜமுருகன் ரொம்ப எளிமையாக நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகளை உள்ளே வச்சதுன்னு இருக்குல்ல. தழும்பா நான் இருக்கேன் தடவி நீ கொடுக்க, உடம்பா நான் இருக்க உசுரா நீ கொடுக்க. இதை நம்ம வச்சிடலாயா, கதையை சொல்லிடுவோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதை பற்றி என்ன சொல்லுங்களேன். இல்லை, அது நம்மளே ஒரு ஸ்க்ரீன் ரைட்டராக இருக்கிறதுனால பாட்டும் எழுதக்கூடிய ஒரு ஒரு குறைந்தபட்ச சென்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு எழுத முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய கதை பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த கதைக்கு தேவையான அதை நமக்கு அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஆனால் அந்த கதைக்கு தேவையானதாக அது மாறுது. ஸோ அப்படி தான் பத்துக்கடல் சாங்கு எழுதும்போது, பொதுவாக என்னுடைய படத்தில் எல்லா பாடல்களும் யுகபாரதி அண்ணன் தான் எழுதுவார். இந்த பாட்டும் அவர் கொடுத்துருந்தா இன்னுமே சிறப்பாக, அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னுமே சிறப்பாக எழுதியிருப்பார். பட் இந்த இடம் அந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது ஷான் தான், இல்லை சார் நீங்களே எழுதுங்க, இந்த இடம் நமக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது உடனே எழுதுனது தான். அது இயல்பாகவே அந்த வார்த்தைகள்லாம் வந்தது தான். ஏன்னா நான் கதையை எழுதி நம்ம உள்ளேயே இருக்கிறதுனால இயல்பாகவே அது பாட்டுக்கு அந்த வார்த்தைகள் வந்துச்சு. ஸோ அதனால் அதை நம்ம இப்படி எழுதணும் அப்படி எழுதணுங்கிறத தாண்டி இயல்பாக நடந்த ஒரு விஷயந்தான். நைஸ். ஏன்னா அது அப்படியே திரும்பி சசிகுமார் சார் பாடும்போதும் அது அழகான ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ண மாதிரியாக தான் இருந்துச்சு. அந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு அந்த சாங் ஜோக்கர் சாங்கை நினைவுபடுத்துச்சு. சின்னாத்து மண்ணே சாங் இருக்குல்ல. ஓ சரி சரி சரி. எனக்கு அந்த சாங்கை நினைவுபடுத்துச்சு. ஏன்னா அதுவுமே ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்களாக தான் இருக்கும். அடுத்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்சிக்கு இந்த காதல் அப்படிங்கிறத எப்படி சினிமா வழியாக நீங்கள் கடத்த போகிறீங்க? இல்லை, காதலில் என்ன ஜென்சி காதல், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். என்னென்னா நிறைய இந்த ஜென்சி லவ் டேர்ம்ஸ் நிறைய வந்துருச்சு. சிச்சுவேஷன்ஷிப்பு, பெஞ்சிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு. என்ன காதல் அப்படிங்கிறது காதல் தான், பட் அதுக்கு நிறைய வேரியேஷன் கொடுக்குறாங்கல்ல. அதை இல்லை, அதான் சொல்கிறேன், காலகாலமாக இது நடந்துகிட்டு இருக்கு. 80s இருந்தப்போ அந்த 80s கிட்ஸ் வந்தப்போ ஒரு இது உருவானது, 90s அது மாதிரி உருவானது, 2K அது உருவானுச்சு. அது மாதிரி இப்போ ஜென்சி அந்த வார்த்தைகள் தான் வேறு வேறாக இருக்குமே தவிர, நீங்கள் இன்றைக்கி வரக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா, ஜென்சிக்களால் எடுக்கப்படுற படங்களே பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு ஒன்று தான், அதே காதல் தான், அதே உணர்வு தான், அந்த விஷயந்தான். பட் இன்னும் சொல்லப்போனால் அவங்க இன்னுமே அந்த 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 என்ன சொல்கிறது, காதலுடைய உறவை சொல்கிற விதம் இருக்கு இல்லையா, அந்த விதத்தில் இன்னும் அதே ஸ்பேஸில் தான் காதல் இருக்குது. ஸோ அதனால் அதில் வார்த்தைகள் புதுசாக வரும். ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம ஒரு காதல் படம் பண்ணலாம். ஒரு போராட்டம் இல்லாமல், ஒரு அரசியல் இல்லாமல் காதல் படம் கண்டிப்பாக பண்ணணும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்குது, அது பண்ணணுங்கிற எண்ணமும் இருக்குது. அது ஆக்சுவலாக பண்ண வேண்டியது, அது மோல்டாகி அதெல்லாம் பண்ணுற இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பித்ததுனால இந்த படம் தொடங்கிட்டோம். அதனால் அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அது பண்ணணுங்கிற விருப்பமும் இருக்குது. அது நிச்சயமாக அந்த படம் நடக்கும், கூடிய சீக்கிரம் அந்த படமும் நடக்கும். முழுமையாக ஒரு காதல் படம் பண்ணணுங்கிறது எனக்குமே அப்படி ஒரு விருப்பம் உண்டு. இதை நான் கேட்குறது குக்குன்னு ஒரு படம் எடுத்த விட்ட கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா போதுமான அளவு காதல் அதில் இருக்குது. எப்போ பார்த்தாலுமே திகட்டாத அளவுக்கான காதல் அதில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அரசியல் இல்லாமல் ஏன்னா ராஜமுருகன்னா ஒரு அரசியல் பார்வையோடு பார்க்குறாங்க. புரியுது. அந்த பார்வையை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா சார் இருக்குது? இல்லை, அது எனக்கு பெருமையான விஷயம் தானே. இப்போது நான் எதை நம்ம சொல்ல வர்றோம், நமக்கு என்ன வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு இதான் வரும். ஸோ அது அதிகமாக நான் அந்த சூழல்லே வளர்ந்ததுனால எனக்கு அதுதான் அதிகமாக வரும். அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே அதில் ட்ரிப் ஆகிடுறோம். அரசியல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஸோ அதனால் எல்லாத்துலேயுமே அரசியல் கலந்துருக்கு. நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக நான் இதே ஸ்பேஸில் இயங்கிக்கிட்டு இருக்கேன். நான் இடதுசாரி பின்புலத்தில்
யூனியனில் டைஃபியில் அது இயங்கிக்கிட்டே இருக்கேன். அது அது நான் சார்பு நிலையாக இல்லாமல் ஒரு தத்துவமாக அதை பின்பற்றி நான் அதை வந்து இயங்கிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து மனிதத்தையும் அன்பையும் பேசணுங்கிற ஸ்பேஸில் நிறைய தோழர்களோடு சேர்ந்து வேறு வேலைகள் பார்க்குறோம். நாங்கள் நாட் ஓன்லி சினிமா தாண்டி நிறைய வேலைகள் பார்க்குறோம். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. நான் வந்து இதுக்கு வெளியில் நிறைய நம்ம இப்போ காம்ரேட் டாக்கீஸ்னு ஒரு ஃபோரம் வச்சுருக்கோம், தோழர்கள்லாம் சேர்ந்து. அதில் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இப்போ கூட வாச்சாத்தி டாக்குமெண்ட்ரி உருவாக்கணும். ஸோ அந்த ஒரு நல்ல அற்புதமான ஒரு டீம் இருக்காங்க வந்துட்டு. அவ்வளவு பேரும் வந்து ரொம்ப எனர்ஜியான இளைஞர்கள். ஸோ அவ்வளவு உத்வேகத்தோடு இன்றைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன். இப்படி இருக்கும்போது நான் மட்டும்தான் இந்த பார்வையோடு இருக்கிறேன்னு இல்லை, இது ஒரு கூட்டு முயற்சி. ஸோ அதனால் இது மாதிரி நிறைய நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆர்ட் ஃபார்முங்கிறது உருவாகும் போது அதுக்குள்ளேயும் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை சொல்கிறோம். ஆனால் இப்படி தான் படம் எடுக்கணும்லாம் எனக்கு இல்லை. நல்ல படங்கள் எடுக்கணும். அது காதல் படமாக இருக்கலாம், ஃபேமிலி படமாக இருக்கலாம். நான் வந்து ஜேனருக்கு சொல்கிறேன். மேபி ஒரு த்ரில்லராக கூட இருக்கலாம். அப்படி நான் வந்து ஒரு கட்டம் கட்டி இந்த மாதிரி தான் படம் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை. நான் எனக்கு சில விஷயங்கள் சொல்லக்கூடாது சினிமாலங்கிற ஒரு பாலிசிஸ் இருக்குது. அதை தாண்டி நல்ல படம், சுவாரஸ்யமான படம், இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜான படங்கள் வந்து தொடர்ந்து வேறு ஜேனரில் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். மயிலாட் படத்தில் இந்த ஒரு சீன் வந்து அதான் அந்த ஹுக்குன்னு சொல்கிறாங்க சார். இப்போ வரக்கூடிய அந்த வேர்டு இதுதான்ப்பா படத்துடைய ஹுக் மொமெண்ட் அப்படின்னா நீங்கள் பார்த்தது எது? இல்லை, மயிலாடு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து முத்துச்சிற்பி சுசீலாங்கிற 2 பேரோட வாழ்க்கையிலேருந்து அந்த 2 பேர் வாழ்க்கை தான் மையம். அவங்க 2 பேருடைய கதை தான் இது. ஆனால் அதை சுற்றி வேறு விஷயங்கள் இந்த படம் பேசுது. இந்த படம் வந்து ஒற்றை ஒரு நூலாக போல அதை சுற்றி அது என்னுடைய ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயம். எப்போவுமே அதை சுற்றி பல்வேறு விஷயங்களை பேசுது. அதே மாதிரி இந்த திரைப்படம் வந்து ஒரு இலக்கணத்துக்குள்ள அடங்காத படம். ஸ்க்ரீன் ரைட்டிங்கும் சரி, இது எடுக்கப்பட்ட விதமும் சரி, இதை ஒரு இலக்கணத்துக்குள்ள நீங்கள் ஒரு இலக்கணம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அடங்காத ஒரு படம். அதனால் இந்த படத்தை வந்து ஒரு ஸ்பேஸில் ஒரு ஒரு முதல் பகுதியில் இருக்கிற ஒரு ஸ்பேஸில் ஒரு லைஃப் இருக்கும், பின்னாடி ஒரு உணர்வு வந்து ஏற்படும். அதனால் எனக்கு இந்த படம் பார்த்துட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இந்த படத்தை வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக ரியாக்ட் பண்ணதுங்கிறது தான் இந்த படத்தோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ அதுதான் இந்த படத்தோடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா நினைக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வர்ற நம்முடைய மனித உணர்வு இருக்கு இல்லையா, நம்மளுடைய அடிப்படையான ஒரு அன்பு சார்ந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதை இந்த படம் வந்து கொஞ்சமாவது ஒரு இன்ச்சு வந்து ஒரு மேம்படுத்துதுன்னு நான் நம்புகிறேன். சுமதி அக்கான்னு ஒருத்தவங்க வியாசர்பாடியிலேருந்து வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னை பார்த்தாங்க, புகாரி மூலமாக, நண்பர் புகாரி மூலமாக. இப்போ அவங்க வந்து 12 வயசு பையனுக்கு தன்னோட கிட்னியை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசினாங்க. சசிகுமார் சார் வந்து இந்த படத்துடைய இறுதி காட்சியில் பேசுகிற வசனம் வந்து நான் பேசுகிற மாதிரியே இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். மாதிரி டைரக்டர் ராம் சார் ஃபோன் பண்ணார். நிறைய என்னுடைய சக இயக்குநர்கள் ஃபோன் பண்ணாங்க. அதில் ராம் சார் ஃபோன் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, ராஜமுருகன், இந்த படம் உங்கள் கெரியர்லேயே முக்கியமான படம். இந்த படம் ராஜமுருகனால் மட்டுமே எழுதி எடுக்க முடிகிற ஒரு தனித்துவமான தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னார். அது அவருடைய வார்த்தைகள். ஸோ அது வந்து நமக்கு அந்த இடத்த வந்து மயிலாடு இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்கு. இந்த படம் பேசக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அது வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு பார்க்கிங் பிரச்சனையில், எங்கேயோ ஒரு பார்க்கிங் பிரச்சனையிலையோ சிக்னல்லையோ சண்டை போட்டுக்கிற மனிதர்கள் இருக்காங்க. அங்கே இருந்து போரை முன் வச்சு நாடுகளை இன்றைக்கும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு குழந்தைகளையும் மனிதர்களையும் கொன்று போட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லரசுகள் வரைக்கும் இந்த படம் அப்ளை ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த படம் பற்றின நான் பெருமிதமாக நினைக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பாக அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடைசி சமயத்தில் அவங்க கடந்து போயிருந்துருக்கலாம். ஆனால் அது பண்ணியிருந்தால் அது அவங்களா இருக்காது. அவங்களோட குணம் அதுவாக இருந்துச்சுன்னா நம்மளோட குணம் அது கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக. அதை தாண்டி அதை காசு கொடுக்கும்போது இல்லை காசுக்காக வரல அப்படின்ற விதத்துக்கு இவங்க அந்த இடத்துல கையெடுத்து கும்பிடும்போது எல்லாமே உடஞ்சி இவ்வளோதான் வாழ்க்கை, இந்த நிமிஷத்தில் முடிஞ்சு போயிருக்கும், அவங்க பசங்களும் ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப அதான் சொன்ன. ராஜமுருகனால் மட்டுமே தான் இந்த மாதிரியான கதைகளை எழுத முடியும், எடுக்க முடியுங்கிற ஒரு விஷயம் வந்து அதில் மாற்று கருத்து கிடையாதுன்னு வச்சிங்களேன்.
சென்சார் போர்டுக்குள்ளே வந்தால் உங்களுக்கான சென்சார் போர்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டீங்க. இந்த படத்துக்கு எத்தனை கட்ஸாக இருக்கும்? இந்த படத்துக்கு கட்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் கெட்ட வார்த்தைகள் வழக்கமாக அவங்க மியூட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேறு எதுவுமே இந்த படத்தில் வந்து அவங்க கட்டாக கொடுக்கல. ஸோ அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கொடுத்தாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். ஏன்னா இடையில ஜீவா சார் சொன்னது தான், நான் தான் பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுடைய படங்களில் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா நான் ஜிப்சின்னு சொல்லுவேன். ஏன்னா அது அது வந்து வேற ஒரு விதமான தாக்கத்தை எனக்கு கொடுத்துச்சு படம் பார்க்கும்போது. அந்த வீட்டிலேருந்து அவங்க ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது வெளில வர முடியாதுன்னு ஒரு சொல்ல, அதுக்கப்புறம் வெளில வந்து இந்த உலகத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னை இப்படியே கூட்டு போயிடு அப்படிங்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை நான் ஒரு விதமாக பார்த்தேன். இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம வைக்கும்போது எங்கேயாவது ஒரு தயக்கம் வரும்ல, ஆகா இதை நம்மளை எடுக்க சொல்லுவாங்களோ, ஏன்னா இதை வச்சாதான் கரெக்டாகும், பட் எடுக்க சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை, தயக்கம் இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா ஒரு சினிமாங்கும்போது நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு தயாரிப்பாளர் இருக்கார், இந்த படம் வந்து கரெக்டாக வெளியில் வரணும், எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்காக நம்ம சொல்கிற கருத்தையும் நம்ம சமரசம் பண்ணிக்காமல் சரியான மொழியில் சொல்ல முடியும். அப்போ ஒட்டுமொத்தமான அந்த படைப்பு நியாயமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது தன்னுடைய வேலையை பார்த்துரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட. அதனால் அந்த தயக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதை எப்படி சொல்கிறது, எந்த முறையில் சொல்கிறது அப்படிங்கிறதுல ஒரு ரைட்டராக நமக்கு கிடைச்ச அனுபவத்தின் மூலமாக, நம்ம கற்றுக்கிட்ட பாடங்கள் மூலமாக நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம். ஓகே. அப்படி பார்த்தாலுமே ஒரு சில அழுத்தங்கள் இருக்கும்ல. ஏன்னா நார்மலாக ஒரு படம் எடுக்கும்போதே சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வருது. நம்ம சில அரசியலை பேசுகிறோம், உதாரணத்துக்கு ஒன்றிய அரசை டைரெக்டாகவே பேசுகிறோம் அப்படின்னே வச்சுப்போம். அப்படிங்கும்போது சில அழுத்தங்கள் இருக்குமே, இந்த மாதிரியான படங்கள் நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில அழுத்தங்கள் வந்து இருக்குமே. அழுத்தங்கள்லாம் இருக்கும். அழுத்தங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்கள் ஒரு அழுத்தங்கள் இல்லாமல் நீங்கள் போராடவே முடியாதுல்ல. நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது இல்லையா? அதனால் அழுத்தங்கள்லாம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க முதல்ல இந்த மாதிரி. பட் அதையெல்லாம் தாண்டி நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரணுங்கிறது தானே முக்கியம். அதுக்காக தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ அதனால் நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே. ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது, இங்கே ஏதோ ஒரு மறைமுகமாக இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை லாக் பண்ணுறது, இல்லை ப்ரொடியூசர் கிடைக்காம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்ச உண்டா சார்? படங்கள் எடுத்து சில படங்கள் எடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் படங்களை மக்களை உடைய ரசனையை முதன்மையாக வச்சு எடுக்கிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை பெருசாக கிடையாது. அந்த 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 பிரச்சனை கிடையாது. ஓகே. ஏதாவது ஒரு கதை, இந்த கதையை நான் டச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு கதையா என்ன கதை இருக்குது? இப்படி ஒன்றும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி சந்திரபாபுவோடைய பயோபிக் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. நடிகர் சந்திரபாபுடைய பயோபிக் பண்ணணும், அந்த மாதிரியான ஆசைகள் நிறைய இருக்குது. சூப்பர். அப்போ அடுத்து இல்லை, அடுத்து நம்ம வேறு படம் பண்ணுறோம். பட் இது நான் சொல்கிறது நீங்கள் ஒரு ஒரு விருப்பம் இருக்கான்னு கேட்டிங்க இல்லையா? அதுக்கு அடுத்து உங்கள் படத்து மூலியமாக மக்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் தொடர்ச்சியாக? இல்லை, நான் வந்து ஜனங்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்லணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும். அதுதான் சினிமாவுடைய முதல் வேலையாக இருக்குது. ஸோ அதனால் அவங்கள என்கேஜ் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலையை என்னுடைய சினிமா செய்யும். அதே நேரத்தில் கண்டிப்பாக என்னுடைய படம் பார்க்க வருகிறவர்களை வந்து குறைந்தபட்சம் அவங்கள வந்து கொஞ்சமாவது இன்னும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மனிதத்தன்மையை கொஞ்சம் மேம்படுத்தி அனுப்புவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய படைப்பின் நோக்கம். அதை என்னுடைய எல்லா படமும் செய்யும். இப்போ எல்லாருக்கிட்டேருந்தும் அதிகமாக வரக்கூடிய எதுன்னா படத்தில் வந்து ரொம்ப ரத்தம் அதிகமாக இருக்கும். இது வந்து தொடர்ச்சியாக எல்லாருமே சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? உங்களோட பார்வை எப்படி இருக்கு? ஒரு அது எப்போவுமே இருக்குது பிரதர். சினிமா ரொம்ப நாளாக வந்து வெவ்வேறு விதமான சினிமாக்கள் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. எதை வந்து ஜனங்களுக்கு பிடிச்ச சினிமா, ஜனங்களுக்கு தேவையான சினிமான்னு ஒன்று இருக்குது. ஜனங்களுக்கு பிடிச்ச அரசியல், அவங்களுக்கு தேவையான அரசியல்னு ஒன்று இருக்குது. இது வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. பிடிச்ச ஊடகம், தேவையான ஊடகம்னு இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே இது இருக்கும். அதனால் தேவையானதை செய்கிறவர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, பிடிச்சதை செய்கிறவங்களும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு வியாபாரம், இது ஒரு ஆர்ட்டு. ஸோ அதனால் இது ரெண்டுமே நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான். ஓகே. ஜப்பானில் ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் இருக்குல்ல, அதை ஒரு முழுநிலை கதையாக நாங்கள் எதிர்பார்க்கலாமா? இல்லை, அந்த படத்துக்கு நம்ம ஒரு 2 கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையை சொல்லணும்னு சொல்லிட்டு அதை பண்ணது. பட் அதை வந்து முழுநீள படமாக இதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. அதுதான் நம்ம அதை வந்து சொல்லிட்டோம். அதில் என்னவோ அதை இது பண்ணிட்டோம். அதனால் இதற்கு மேலே இப்போதைக்கு அந்த மாதிரியான ஐடியா இல்லை. ஓகே. ஏன்னா அந்த ஒரு 15 நிமிஷம் வேற ஒரு உலகத்தை அழகாக காமிச்சிருப்பீங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. உங்களுடைய ஃபிலிம் மேக்கிங்லேருந்து வேற ஒரு ஃபிலிம் மேக்கிங் மாதிரி நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால தான் முழுசாக எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த படத்தில் இதுதான் என்னோடய மேனரிசமாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜப்பானில் இதுதான் மேனரிசமாக இருக்கணும்,
கார்த்திக் சாரோட மேனரிசம் இப்படி தான் இருக்கணும். இல்லை அது நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம். எப்போவுமே நான் ஒரு ரைட்டிங் எழுதுவேன். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் வரும்போது அவங்களுடைய கருத்துக்களும் நம்மளுடைய மியூச்சுவலாக அதுக்கு ஒன்று செட் பண்ணுவோம். பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் அது ஒரு மியூச்சுவலாக நடக்கிறது தான். அந்த மாதிரி அது ஒரு ஹெல்த்தியாக மியூச்சுவலாக நடக்கிறது. அந்த மாதிரி அந்த படத்துக்கு நம்ம எழுதுனதுலேருந்து இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அது ஒரு கொர்க்கியான கேரக்டரு. அந்த கேரக்டர் அதுவும் கார்த்தி சார் வரும்போது அவரையும் ஜஸ்டிஃபை பண்ணணும். அவருக்கான ஒரு ஸ்பேஸையும் கிரியேட் பண்ணணுங்கும்போது அது பேசி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் அது.